Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு கப் உளுந்து பயன்படுத்தி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் கால்சியம்லாம் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2-3 நேரம் நல்லா தண்ணி சேர்த்து கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு உளுந்தெல்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நமக்கு உளுந்தில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் இந்த மாதிரி ஒரு அரிப்புக்கு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வத்தல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, சேர்க்காமல் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். அதுபோல் நம்ம அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. இது போல் நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இது போல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கவும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல உளுந்து, அதை இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சு நம்ம இதை கலந்து எடுக்கணும். உளுந்தோட பச்சை வாசனை போகிற மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த மாதிரி கட்டியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் தண்ணி சேர்த்து கலந்து எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் துருவல்லாம் சேர்த்து ரொம்ப நம்ம வதக்கி எடுக்க வேண்டாம். நல்லா அந்த உளுந்தோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்தாலே போதும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து எடுத்தோம்ல அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உளுந்தை கலந்து எடுத்துக்கோங்க. அந்த உளுந்து நல்லா அந்த தண்ணியோடு சேர்ந்து வர மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் இது போல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து எடுத்தோம்ல அதே அளவில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு உளுந்து, 1 கப் அளவு அரிசி மாவு, 2 கப் அளவு தண்ணி, இதுதான் சரியான அளவு. நம்ம அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். நமக்கு அது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். இது போல் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். நல்லா சூடு ஆறி வரணும்னு வேண்டாம். ஒரு லைட்டாக சூடு இருக்கும்போதே கையில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை உருண்டையாகவோ இல்லை நார்மலாக நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிச்சி எடுப்போம்ல, அது போல் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வாழையில போட்டுட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இட்லி பிளேட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டீமர் பிளேட்டை வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நான் 15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் உளுந்து கார கொழுக்கட்டை. இது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். நம்ம மறந்த ஒரு பாரம்பரிய ரெசிபி. அதிகமாக யாரும் இது செய்கிறதே இல்லை. நான் இதை எடுத்து பிச்சு காமிச்சிருக்கிறேன் இந்தளவு சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.